ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல உள்ள அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளுங்களும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான வந்து ஷேர் வந்து பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர் ஷேர். எம்ப்ளாயர் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி, அதாவது ஓனர் வந்து கம்பெனி அதில் வந்து அவங்க பிடிப்பாங்க. இன்னொன்று எம்ப்ளாயி அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஷேர் வந்து 12% ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் வந்து 12% ப்ளஸ் பென்ஷன் வந்து இப்படி 3 விதமான ஷேரில் வந்து பிடிப்பாங்க. 3 விதமான ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்மளோட ஷேரில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து வித்தின் 5 மினிட்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதை எப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு யூஏஎன் லாகின் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா யூஏஎன் லாகின் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் யூஏஎன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். பாப்அப் வந்து கட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிசி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட் கார்னர்லேயே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பிஎஃபோட யூஏஎன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து கீழே வந்து கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் வந்துருக்கும். அதை வந்து இங்கே கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பருக்கான பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைல் எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்பரு, நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாம் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ஃபுல் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 31 அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹோம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 31 1910 அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் 31 மேலே டாப்பில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டுருவாங்க. அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த போகிறோன்னா உங்களுக்கு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து டிக் மார்க் வந்து விழுந்துடும். டிக் மார்க் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயம் வந்து புரியாமல் போகும். கிளைம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் தான் கிளைம் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் அதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட் சர்வீஸுங்க இருக்காங்க. நீங்கள் உங்களோட சர்வீஸ் தான் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த கம்பெனிலேருந்து நீங்கள் பிஎஃபோட அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதை மட்டும் கொடுத்துருக்கோம். என்ன பர்பஸ்க்காக வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்னஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்னஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்னஸ்
அப்படின்னு கொடுத்தீங்க இல்னஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி அதாவது 2 டேஸ் பேக் வந்து கிளைம் பண்ணிட்டோம். அதனால வந்து இதில் வந்து என்ன காமிக்க அப்படின்னா கிளைம் அப்ரூவ்டு வித்தின் 1 மந்த். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி அதாவது 2 டேஸ் பேக்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதனால இந்த நம்பர் கொடுக்கல. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இல்னஸ் கேட்கும். இல்னஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்னஸ் கொடுத்த பிறகு அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயி அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளாக நான் ஒரு 10,000 கொடுக்குறேன். சரிங்களா? இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிசிஎட், அதாவது உங்களோட அட்ரஸு ப்ளஸ் ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களோட பின்கோடு இது எல்லாமே கொடுக்கணும். இது எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்தோட ஆதாரில் வந்து என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு அப்படின்னா வந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுக்காது, திரும்ப வந்து ரீகரெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி, அதாவது நீங்கள் ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து யுவர் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைமோடு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி கீழே வந்து பாப்பப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு லிங்க் கிளிக் கேர் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான பிஎஃப் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து பிஎஃப் வந்து இப்போ எங்கே இருக்குது, கிளைம் ஆயிடுச்சா இல்லையா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வரும். யுவர் ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் 31 செட்டில்டு ஃபார் அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் எந்த அமௌண்ட் கிளைம் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ண டேட்டு வில் பி கிரெடிட் வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ் இன் பேங்க் அக்கௌண்ட் எண்டிங் வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ண அமௌண்ட்டு வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண 2 டேஸ் அல்லது 3 டேஸ்க்குள்ள இந்த மெசேஜ் வந்து வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிளைம் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பிஎஃப் வந்து ஆன்லைன் மூலயமா வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு 1-to-1 சேட்லேயே வந்து நம்ம கிட்ட சேட் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.